டே அன்பு, காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தா என்றா சமைக்கலாம்? ஆ எது பண்ணாலும் கொடுமை தானே, ஏதாவது ஒண்ணு பண்ண. ரொம்ப பேசுனேன்னு வச்சுக்கோ, உப்புமா கிளறிடுவேன். டேய், டேய், டேய். அடடா, வேணும்னா 2 அடி என்ன அடிச்சிரு. அந்த கொடுமையை என்னால தாங்க முடியாதுடா. அந்த பையன் உனக்கு எப்போ இருக்கணும். சரி, பூரி பண்ணிட்டா? எது அந்த நாய் தோல் மாதிரி இருக்கு மக்களா, நான் சுடுற பூரியே நாய் தோல்னு சொன்னா சப்பாத்தி என்றா சொல்லுவேன்? அது எரும தோல் மாதிரி இருக்கு. எல்லாம் நேரண்டா சாமி உனக்கு. டேய், நீயும் கல்யாணம் பண்ணணும், உனக்கு ஒரு பொண்டாட்டி வரணும், அப்ப தெரியுண்டா சாமியோட அருமை. ஆ தயாராயிட்டியா? யாரா அந்த அம்மணி? யாருன்னு தெரியலடா. ஏண்டா கையில அம்மனியோட போட்டோ வச்சுட்டு யாருன்னு தெரியலன்னு காதா குத்துற? இல்லடா, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆட்டோல வந்தேன். இறங்கும் போது ஆட்டோ டிரைவர் இந்த கவரை விட்டுட்டு போறீங்களேன்னு என்கிட்ட எடுத்து கொடுத்தான். நானும் அவசரத்துல ஆபீஸ் சம்பந்தப்பட்ட கவரா இருக்கணும் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து பார்த்தா இந்த போட்டோ இதுக்குள்ள இருக்கு. டேய் அன்பு, அடிக்கடி எனக்கு லைஃப்ல சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி புலம்புவியல்ல, இப்ப பாத்தியா யாருக்குமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கிறத? டேய் டேய் டேய், ஒரு போட்டோ கிடைச்சது போய் இப்படி பில்டப் பண்ணி பேசுற லூசாடா நீ. புத்தி போகுது பாரு உனக்கு. நான் ஒன்னும் லூஸ் இல்லடா. வழக்கமா நீ கார்ல தான் போவ. இன்னைக்குன்னு பார்த்து கார் ரிப்பேர் ஆகி நீ ஆட்டோல போயிருக்கிற. ஆட்டோக்கார போட்டோ உங்களுக்கு கொடுத்துருக்கான். இந்த போட்டோ மத்தவங்க கையில கிடைக்காம உங்க கையில கிடைச்சிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இந்த அம்மனி உன்னை தேடி வந்த மகராசின்னு அர்த்தம்டா. இந்த மகராசி யாருன்னு கண்டுபிடி. ஏதாவது பூர்வ ஜென்மம் விட்டகுறை தொட்டகுறை இருக்க போகுது. ஏய், நான் வேலையா இருக்கேன். நீ போய் அந்த நாய்த்தோல் அந்த பூரி போடுற வேலையை பாரு. அதை விட்டுட்டு வெட்டியா பேசிட்டு இருக்கு. போடா. சரி சரி, நான் போய் பூரி சொல்றேன். எனக்கு என்னமோ இந்த அம்மனி போட்ட கைக்கு வந்து ஒரு நல்ல அறிகுறியா தெரியுதுடா. யாரு என்னன்னு விசாரிச்சு வளைச்சு போடுற வழியை பாரு. என்ன நான் சொல்றது? எப்படியா போட்டோவில் இருக்கிற அம்மனியே பொண்டாட்டியா வந்துட்டா நல்லா தான் இருக்கு. போச்சு. அங்க வந்தவங்களா என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? எனக்கு இந்த வளையல் தான் குறைச்சு எல்லாம் போச்சு. தலை இழுத்து. பேசாதீங்க, எனக்கு எரிச்சலா இருக்கு. இங்க இருந்து போயிடுங்க. நடந்தது தப்புதான். தப்பு கிடையாது. அசிங்கம், அவமானம், கேவலம். இது வரைக்கும் லைஃப் டைம்ல இந்த மாதிரி நடந்தது கிடையாது. அன்னைக்கு தானே எங்க அப்பா அம்மா முன்னாடி ஜம்பமா பேசிட்டு வந்தேன். நானும் அவரு வாழ்ந்து காமிப்போன்னு. இன்னைக்கு என்ன ஆச்சு? கொஞ்ச நாளே அசிங்கப்பட்டிருக்கோம். என்ன நினைச்சிருப்பாரு அவரு? நடந்தது சங்கடம் தான். ஆனா என்ன ஆனா? எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கோ. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தானே சொல்ல போறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அது சாதாரணமான விஷயமா இருக்கலாம். ஆனா என்னோட பிரஸ்டீஜ்க்கும் பொசிஷனுக்கும் எவ்வளவு கேவலமான விஷயம் அது. என்ன நினைச்சிருப்பாங்க எல்லாரும்? ஐயோ, ஏதோ பார்ட்டிக்கு போறேன்னு சொல்லிட்டு இப்படி அழுதுட்டு வந்து உட்காந்துருக்கா. என்ன ஆச்சு? பேசாம போயிடுங்க. நீங்க வேற டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. பார்ட்டிக்கு போன இடத்துல பணம் தொலைஞ்சு போச்சு. கவிதோட அப்பா அவங்க வந்திருந்தாரு. சொல்லு, நம்ம பட்ட அசிங்கத்தை ஊர் முழுக்க டமார் அடிச்சு சொல்லு. நம்ம வாழற அசிங்கத்தை ஊரே பாட்டு சிரிக்கணும். கவிதா, அவன் என்கிட்ட தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ உங்ககிட்ட சொல்றதுனால எல்லாம் சரியாயிடுமா? எல்லாத்தையும் சரி பண்றவங்களா? நான் பட்ட அவமானம் எல்லாம் மறைஞ்சிருமா? பெருசா பேச வந்துட்டாங்க. நான் இந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏண்டா, பணம் தொலைஞ்சு போயிடுச்சு. ஹோட்டலுக்கு பணம் கட்ட முடியாம ஏதாவது போலீஸ் எலிசன் பிரச்சனை ஆயிடுச்சா? சச்சா, அந்த அளவுக்குலாம் பெருசா ஒண்ணு நடக்கல. என்னது? பெருசா எதுவும் நடக்கலையா? அப்போ நான் பட்ட அவமானம்லாம் உங்களுக்கு சின்னதா இருக்குல்ல? பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்க கிட்டே பணம் வாங்கிட்டு பில் செட்டில் பண்றது பிச்சை எடுக்கிறத விட கேவலம். அது சரி, உங்களுக்குலாம் அந்த வலி எங்க புரிய போகுது? இதை விட மோசமான விஷயம் தான் உங்க வீட்டுல நடந்திருக்கு. அதனால இதெல்லாம் உங்களுக்கு சின்னதா தான் தெரியும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் பெரிய காயம். அவ்வளவு ஈஸியா ஆறாது. என்னால மறக்கவும் முடியாது. நடந்தது நடந்து போச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ண முடியும்?
நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு செத்து போயிடவா முடியும் அப்படின்னு தானே சொல்ல போறீங்க? செத்து போயிடலாம் போலதான் இருக்கு. இன்னைக்கு நடந்ததை நினைச்சு எவ்வளவு கேவலமா ஃபீல் பண்றேன் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு என்ன புரிய போகுது? சீ, இந்த மாதிரி கேவலம் லைஃப் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. என்னடா இவ, நான் அவ்வளவு தூரம் சொல்றேன், இப்படி பேசிட்டு போறாவ. ஒன்றும் பண்ண முடியல அத்தை. காலில் விழாத குறைய கெஞ்சிட்டேன். இன்னும் கோவம் பணம் தொலைஞ்சு போயிடுச்சு, அது எல்லாருக்கும் ஏற்படுதான். ரொம்ப கோவப்படுற அத்தை. இதை இவ சாதாரணமா எடுத்துக்கலடா. அந்த மாதிரி அவ வளரவும் இல்லை. ஹோட்டல்லே கத்த ஆரம்பிச்சிட்டா. இன்னும் குறையல. மனசுக்கு சங்கடமா இருக்குத்த. எனக்கு கூட சங்கடமா இருக்குடா. தப்பு பண்ணிட்டேனடா. நான் தான் உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என் மனசுல எவ்வளவோ திட்டங்கள் போட்டு வச்சிருந்தேன். அது எல்லாத்தையும் இந்த பொண்ணு, அவ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாளே தவிர தான் ஒரு பணக்காரிங்கிற எண்ணத்திலேருந்து இன்னும் வெளியே வரல. அந்த எண்ணம் இன்னும் அவளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாவ. தினமும் இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருந்தா எப்படித்த? நானும் பணக்கார வீட்டில் தானே பிறந்திருக்கேன். சரியா, கொஞ்சம் பொறுத்துக்கடா. என்ன பண்றது, நாம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம்னா அதுல நல்லது கெட்டது எல்லாம் தான் இருக்கும். நாம தான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கணும். இது வாழ்க்கை இல்லையா? அவ குணம் தெரிஞ்சுக்கிட்டு நீ தான் கொஞ்சம் பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போடா. தம்பி, என்ன தூங்குதா அந்த தம்பி? ஏய் சாமி, ஏய் எந்தரா? என்னங்க தம்பி, தூங்கிட்டீங்களா? கரண்ட் கட் ஆயிடுச்சு. அப்படியா? ஏய் சாமி, எந்திரி எந்திரி. தூங்கிட்டு வரேன் பாரு. ஏய் ஆபீஸ் கிளம்புறீ, எந்திரா எந்திரி. ஆஃபீஸ்லாம் நீ மேனேஜர், இங்கே வந்து நான் 2 மணி நேரம் தூங்கிட்டு தான் வரேன்ப்பா. போட்டோல இருக்கிற பொண்ணு அம்சமா இருக்கேப்பா. நீ கட்டிக்கு போற பொண்ணா? ஐயோ நீங்க வேற. அது யாருன்னு எனக்கு தெரியாது பாட்டி. தவறுதலா என்கிட்ட வந்துருச்சு. தேடி பார்த்து கொடுக்கணும். நிஜமாவா சொல்ற?
ஆமா பாட்டி. நீ வயசு புள்ள, கல்யாணமும் ஆகல, போட்டோல இருக்கிற பொண்ணு அம்சமா இருக்கு. கேட்டா என்னமோ தவறுதலா வந்துடுச்சுன்னு சொல்ற. உண்மைதான் பாட்டி, நம்ப மாட்டீங்களா? நான் நம்புறேன் தம்பி, உனக்கும் வயசாயிட்டே இருக்குல்ல. ஆமா, என்ன பண்றது? எப்போதான் கல்யாணம் முடிக்கிறதா இருக்கிற? பண்ணிக்கலாம் பாட்டி. என்ன பண்ணிக்கலாம்? வயசு பத்தலையா? காலகாலத்துல பண்ணிக்கப்பா. அதெல்லாம் நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி அமையணும்ல பாட்டி, கூடி வரணும்ல. எல்லாம் கூடி வரும், நம்மளும் முயற்சி பண்ணணும் இல்லையா? போட்டோல இருக்கிற பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. இதே மாதிரி பொண்ணு உனக்கு அமையணும். இந்த பொண்ணை பார்த்து கூட நீ முடிச்சுக்கலாம்ப்பா. வயசாகுதுல்ல, காலகாலத்துல முடிச்சிட வேண்டியது தானே. குட் மார்னிங் திவா. என்ன சீக்கிரம் எந்திரிச்சிட்ட? தூக்கம் வரலையா? திவா, காலாங்காத்தாலே மூஞ்சி ஒரு டைப்பா வச்சிட்டு இருக்கியே. இத பாரு, இந்த வீட்ல இருக்கிறது நம்ம 2 பேர் தான். நம்ம 2 பேருமே இப்படி பேசாம இருந்தோம்னு வச்சுக்கோ, இந்த வீடு ஒரு வீடாவே இருக்காது. நம்ம 2 பேரும் சண்டை போடுறது ஒன்றும் புதுசு கிடையாது. உனக்கு என் மேல கோவம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், என்னை திட்டு சண்டை போட்டுக்கலாம். ஆனா நம்ம 2 பேரும் ஒரே வீட்டை இருந்துகிட்டு நீ இந்த மாதிரி என் கூட பேசாம அமைதியா இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. சக்தி, உட்கார். உன் கூட பேசாமல் இருக்கிறது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. எனக்கு இது பிடிக்கல. நமக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை ஆரம்பிச்சு அது பெரிய சண்டையில் போய் முடியுது. அது ஏன் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. என்ன புரியுது? என்னாலதான் பிரச்சனை வருதுன்னா? சாச்சா, இது பாரு, என்றைக்குமே எல்லா தப்பும் உன் மேலே தான் நான் சொன்னதே கிடையாது. நானும் தேவையில்லாமல் கோவப்படுறேன், ஆத்திரத்தில் வார்த்தைகளை விட்டுறேன். அதுக்கப்புறம் நீயும் பேசி அது பெரிய சண்டையில் போய் முடிஞ்சிருது. இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணியே ஆகணும். நம்ம 2 பேரும் ஒருத்தர் மேலே பிரியமாக தான் இருக்கோம், அஃபெக்ஷனேட்டாக இருக்கோம். நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னு நம்மளுக்கு தெரியுது. அப்படி இருந்து நம்ம 2 பேருனால சண்டை போடாமல் இருக்க முடியலையே. அது ஏன்? அதான் திவா, எனக்கு கூட ஏனே புரியல. சரி, இங்கே பார், இனிமேல் நம்ம 2 பேரும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். நம்ம 2 பேருக்குள்ள சண்டை வர விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணணும். இனிமே நம்ம 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் அதை கண்டிப்பா அவாய்ட் பண்ணிடலாம். ஓகே? குட். சார், பேப்பர். இரு, நான் போய் கொண்டு வரேன்.